மார்க்கெட்டிங் டீமான நீங்க என்கிட்ட வந்து மத்த 2 டீமோட ஒத்துழைப்பு இல்லாம நாங்க மட்டும் தனியா சாதிச்சிட முடியாது, அதனால அவங்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்த தான் போறோம்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா நீங்க இப்படி கௌரவப்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த பார்ட்டியால 3 டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் ஒன்னா பழக நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அது எங்களுக்குள்ள இன்னும் நல்ல நட்பை உருவாக்கும்னு சொன்னீங்க. ஆனா அம்மாவோட பேருக்கு இப்படி களங்கத்தை ஏற்படுத்த இப்படி ஒத்துமையா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அம்மா நைட்டு உங்க மத்தியில பேசும்போது எல்லாரும் பார்ட்டியை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, உங்க சந்தோஷம் மத்தவங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கணும், யாருக்கும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எல்லாரும் இப்படி அம்மாவுக்கு பிரச்சனையா வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, இதுதான் நீங்க அம்மாவுக்கு காட்டுற நன்றி கடனா? நான் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல என்கிட்ட கோரிக்கையை எடுத்துட்டு வந்து அதை நல்லபடியா முடிச்சு கொடுங்கன்னு கேட்டீங்க. நானும் அதை அம்மா கிட்ட சொல்லி அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்தேன். பதிலுக்கு நீங்க எனக்கு செய்யற நல்லது இதுதானா? தனியா ஒரு டீமுக்கு மட்டும் பார்ட்டி கொடுத்தா அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா உங்க வார்த்தையை நம்பி உங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு, பார்ட்டிக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. குட்வில் அம்பாசிடரா ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் எடுத்த முயற்சி இப்படி ஸ்ட்ரைக்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வகையில இதுக்கு நானும் காரணமாயிட்டேன். அதுக்கான தண்டனைய எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல யாரு நம்பர் 1ன்னு அம்மா முடிவை சொல்லணும்னு நீங்க போராட்டத்துல உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்குள்ள 1, 2, 3ன்னு தரம் எல்லாம் கிடையாது. 3 பேரும் சமந்தான். ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டு எப்ப உங்க போராட்டத்தை வாபஸ் வாங்குறீங்களோ அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க போறதில்ல. உங்களுக்கு எதிரா இங்கேயே உண்ணாவிரதம் இருக்க போறேன். பார்வதி, என்ன பண்றீங்க? இப்ப நீங்க எதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போறீங்க? எல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க எந்திரிங்க. அம்மாமா, முதல்ல நீங்க எந்திரிங்கம்மா. இல்ல, இவங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கணும். அது வரைக்கும் உண்ணாவிரதத்தை நான் கைவிட மாட்டேன். பார்வதி, சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அம்மா, பார்வதி நாங்க சொல்லி கேட்கலம்மா. நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இப்பெல்லாம் பார்வதி நான் சொல்ற எதையுமே கேக்குறது இல்ல அருண். அவளால ஏற்பட்ட பிரச்சனை அவளாலேயே முடியட்டும்னு முடிவு பண்ணிருக்கா. நான் என்ன பண்றது? ஒர்க்கர்ஸ் கிட்ட நீங்க வந்து பேசுங்கம்மா. என்ன பேச சொல்றீங்க கஜேந்திரன்?
அவங்க 3 டிபார்ட்மெண்ட்ல நம்பர் 1 யாருன்னு என்ன தீர்ப்பு சொல்ல சொல்றாங்க. எப்படிங்க? என்ன கேட்டா 3 பேருமே நம்பர் 1 தான். 3 பேருமே தேவைப்படுறாங்க. சரி, அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போறேன். நீங்க இங்க இருந்து எனக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அருண், அம்மா. வண்டி எடு. சரிம்மா. பா, தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் எதிர்த்து அண்ணி அங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. நீங்க இங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிப்பா? என்ன பண்ண சொல்ற அருண்? உங்க அம்மாவை எதிர்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பார்வதி உண்ணாவிரதம் இருக்கிறத உன் அம்மா கூட போயிருந்த நீயாவது தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. அம்மா கூட இருந்ததுனால என்னால ஒரு அளவுக்கு மேல தடுக்க முடியலப்பா. அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க, அம்மா கூட நானும் வந்துட்டேன். நான் என்னப்பா பண்ணட்டும்? அம்மா இல்லாம நான் ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துக்கு போனா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ட்டு பயமா இருக்குதுப்பா. நானும் அதனால தான் ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துக்கு போகாம இங்கேயே உட்காந்துருக்கேன். மித்ரா, அந்த சமையல்காரி உண்ணாவிரதம் இருக்கிறத நினைச்சு இவங்க 2 பேரும் எப்படி சோக கீதம் பாடிட்டு இருக்காங்க பாரு. தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்க கைவிடணும்னு சொல்லி சமையல்காரி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி சமையல்காரி உண்ணாவிரதத்தை கைவிட சொல்லி இவங்க உண்ணாவிரதத்துல உட்காராம இருந்தா சரியா ஆண்டி? ஆபத் பாந்தவன் ஊர்ல இல்ல, அவன் மட்டும் ஊர்ல இருந்திருந்தான்னா அந்த கொடுமையே நடந்திருக்கும். சோகத்தை பாரு. ஐயா, என்ன பட்டமா? அம்மாவை சாப்பிட கூப்பிட்டேன். அவங்களுக்கு பசி இல்ல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உங்களெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. அகிலாவுக்கும் சமையல்காரி உண்ணாவிரதம் இருக்கிறதுல வருத்தம் தான் போல இருக்கே. அதான் ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இவகிட்ட சாப்பிட வரலன்னு சொல்லி அனுப்பியிருக்கா போல இருக்கு. சாப்பிட வாங்க ஐயா. எனக்கும் பசி இல்ல பட்டமா, சாப்பாடு வேண்டாம். சின்ன தம்பி. இல்ல பட்டம்மா, எனக்கு வேண்டாம். அடேங்கப்பா, தங்க பதக்கம் சீன்தான். என்ன ஒரு நாள் சாப்பிடலன்னா உயிரா போயிடும். டயலாக் தான் மிஸ்ஸிங். பட்டமா, அம்மா, ஏன் நீ எங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட மாட்டியா? அதானே ஆண்டி, எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு கூட என்னன்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பசிக்குது. நீ போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வை, நாங்க சாப்பிட வரோம். சரிங்கம்மா. இன்னைக்கு எல்லாரும் உண்ணாவிரதம் போல இருக்கு. நாம உண்ணாவிரதம் இருப்போம். வா. ஏன் பட்டமா, இதெல்லாம் நான் உங்க வீட்ல இருந்து சமைச்சு கொண்டு வந்தியா? முகர்கிட்டயே இப்படி வச்சிருக்க. போ முதல்ல இங்க இருந்து. என்னமோ துக்க வீட்டுல நிக்கிற மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு நிக்கிற. ஆளும் மண்டை. வடிவு, கழுவுக்கு மூக்குல வைத்த மாதிரி சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்து நிக்கிற. வா வா வடிவு. ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்களா? உட்காரு உட்காரு வடிவு. என்ன வனஜா,
ஏன் நான் எவ்வளவு டென்ஷனோட விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருக்கேன். நீ என்னடா கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம கூலா என்ன உட்காந்து சாப்பிட கூப்பிடுற? டென்ஷனா வந்திருக்கியா? என்ன விஷயம் கேள்விப்பட்ட? அகிலாக்கா கம்பெனில ஏதோ ஸ்ட்ரைக் ஆம தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க சொல்லி பார்வதி உண்ணாவிரதம் இருக்கிறதா சொன்னாங்க. நீங்க 2 பேரும் என்னடான்னா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சாப்பிட உட்காந்துட்டு இருக்கீங்க. வடிவு, உனக்கு தான் எதுவுமே தெரியல. இந்த ஸ்ட்ரைக்குக்கு காரணமே அவதான். அகில் அக்காவோட கோவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவளும் உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இங்க பாரு, எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். உட்காந்து ஒரு ஃபுல் கட்டு கட்டு வா. எப்படி மனஜா உன்னால இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்க முடியுது? ஊர்ல இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டுல இழவு வந்தா கூட கண்டுக்காம போய் கம்முன்னு வீட்டுல கதவை சாத்திக்கிட்டு மருமாத்தட்டுல சோத்த போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்குவ. இன்னமும் நீ திருந்தாம இருக்கிய வனஜா. முழிக்காத தேவாங்க மாதிரி. வடிவு, இப்ப எதுக்கு நீ ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவ உண்ணாவிரதம் தானே இருக்கா, செத்து போலியே. பார்வதி ஒண்ணும் அவ சொந்த கம்பெனிக்காக உண்ணாவிரதம் இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனா பார்வதி இந்த கம்பெனில ஒரு தொழிலாளி தான். ஆனா அகிலாக்கா கம்பெனில உனக்கும் பங்கு இருக்குல்ல. ஒரு நாள் ஸ்ட்ரைக் நடந்தா அதனால ஏற்படுற நஷ்டம் அந்த குடும்பத்துக்கு தானே. அந்த நஷ்டத்துல உனக்கும் பங்கு இருக்குல்ல. ரொம்ப பேசுறானே. கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத பார்வதி அங்க ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க சொல்லி உடம்ப வருத்திக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்குது. கம்பெனில வர லாபத்துல நல்லா சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்க நீ எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி உட்காந்து தின்னுகிட்டு இருக்கிய. தீனி பண்டாரம் பாக்காத. ஏன் மித்ரா, மனதாதான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி நடந்துக்கிறானா? நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா? இதுல வேற நீ இந்த வீட்டோட மூத்த மருமகன் வேற சொல்றாங்க. சைக்க பத்தின கவலை கொஞ்சமாவது இருந்திருந்தா நீ இப்படி சாப்பிட உட்காந்துருப்பியா? இதுதான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகன் லட்சணமா? முழிக்கா வாய் வாசகல வரைக்கும் போது நீ முழிக்காத. என்னாச்சு மித்ரா? உங்க அண்ணன் பேசின பேச்சுல எனக்கு சாப்பிடுற மூடே போயிடுச்சு ஆண்டி. என்னால எல்லாம் சாப்பிட முடியாது. நிம்மதியா சாப்பிட்டு கூட முடியல. எதுவும் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி கொட்டு. இருக்குடா ஒரு நாள். என்ன தம்பி, சாப்பிட உட்கார்ந்தவங்கள இப்படி சாப்பிட விடாம எழுப்பி விட்டுட்டீங்களே, இது பாவம் இல்லையா? மனசாக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்க்க கூடாது பட்டம்மா. வீட்ல யாருமே சாப்பிடல, சமைச்சதெல்லாம் வீணா போயிடுச்சு. கவலைப்படாத பட்டம்மா. அனாத ஆசிரமத்துக்கு போன் பண்றேன், அவங்க வருவாங்க, அவங்க கிட்ட குத்துரு. வரட்டா? ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சது. அருணே மாமா வர. தலையை மட்டும் கரெக்டா ஆட்டுங்க. எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி வேடிக்கை பார்ப்பீங்களோ? இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன கஜேந்திரன், ஸ்ட்ரைக் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஆமாம்மா, நானும் நீங்க சொன்ன மாதிரி நடக்கும் நினைச்சம்மா. ஆனா அது நடக்கல. என் பேச்சை யாரும் கேட்கலம்மா. அவங்களா அப்படி உட்காரல, அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ தான் அவங்கள இப்படி உட்கார வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் தோ இவதான்க்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி எப்படி டிராமா பண்ணிட்டு உட்காந்துருக்கா பாருங்க. சித்தி, உடனே கிடைக்கிற கேப்ல கெடா வெட்ட பார்க்காதீங்க. இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்காக தான் பார்வதி உண்ணாவிரதம் இருக்காங்க. அண்ணா இல்லைன்னு வக்காலத்து வாங்க வந்துட்டான். அருண், மா, கான்ட்ராக்டர்ஸ் எதுக்காக இங்க வராங்க? அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. வணக்கம் மேடம். வணக்கம். இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு மேடம்.
இது எனக்கு சொல்றதை தவிர வேற வழி தெரியல மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியலையே. ஸ்ட்ரைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி எங்கள் ஆர்டரை உங்களால் முடிச்சு கொடுக்க முடியாது. சொன்ன டேட்டில் நீங்கள் முடிக்கலைன்னா அது எங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் மேடம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்க கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க வேற கம்பெனியில் கொடுத்து முடிச்சுக்குவோம். லாஸ்ல இருந்து தப்பிச்சிருவோம். ஓ, சரி. வேற எந்த கம்பெனி இந்த ஆர்டரை எடுத்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க? நந்தினி மேடம் தான் எங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க மேடம். எங்களுக்கு வேற வழி தெரியல மேடம். லாஸ்லேருந்து தப்பிக்கணும் மேடம். தயவுசெய்து இந்த ஃபைலில் சைன் பண்ணி இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க மேடம். பாத்தீங்களாப்பா, உங்க ஸ்ட்ரைக்னால நம்ம கம்பெனிக்கு வந்த ஆர்டர்லாம் வேற கம்பெனிக்கு போக போகுது. தயவு செஞ்சு ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு வேலைக்கு போங்கப்பா. விடுங்க. அவங்களுக்கு அவங்க ஈகோ தானே முக்கியமா போச்சு. இத்தனை வருஷம் என்னோட பிசினஸ் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதே இல்லை. யார்கிட்ட நான் தோத்துறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அந்த நந்தினி டைம் பார்த்து எனக்கு எதிரா இவங்க எல்லாரையும் தூண்டி விட்டுருக்கா. நான் நம்பிக்கை வச்சிருந்த என்னோட தொழிலாளர்கள்னால நான் முதல் தடவையா அந்த நந்தினி கிட்ட தோக்க போறேன். இந்தாங்க மேடம். மேடம், வணக்கம்மா. நாங்க எல்லாரும் நன்றி விசுவாசம் இல்லாம வரட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். நீங்க யார்கிட்டயும் தோக்க கூடாதுமா. நாங்க உங்களை தோக்க விட மாட்டோம். எங்க ஆளுங்க கிட்ட பேசி ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க வைக்கிறோம். நீங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணாதீங்கம்மா. வாங்கடி போய் பேசலாம். வாங்க போலாம். நீங்க யாரும் நாங்க சொல்றதை கேட்கலனா பார்வதி கூட சேர்ந்து நாங்களும் உண்ணாவிரதம் இருக்க போறோம்.
கொஞ்சம் இருங்க. இது கம்பெனி பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்காதீங்க. எங்க எல்லாரையும் உங்க குடும்பமா தானமா பாக்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க எப்படிமா பாத்துட்டு இருக்க முடியும்? மேடம், சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இத சைன் பண்ணி கொடுத்துடுறேன். நீங்க வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க.